என் உயிருக்கு இனிப்பான என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற மே 18 மதுரையில் நாம் தமிழர் என்கிற ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். இது தமிழருக்கென்று தமிழன் இன வரலாற்றில் முதலாக தொடங்கப்படுகிற ஒரு அரசியல் கட்சி. இங்கே இது எதற்காக இந்த அரசியல் கட்சி என்ற கேள்வி எல்லோரிடத்திலும் எழ வாய்ப்பு இருக்கிறது. இத்தனை கட்சிகள் தமிழகத்திலே இருக்கிற போது பல்வேறு அமைப்புகள், தமிழ் அமைப்புகள் தமிழர்களுக்கென்று இருக்கிற போது புதிதாக இதற்கு நாம் தமிழர் என்கிற இந்த அரசியல் கட்சி என்றால் எத்தனையோ தமிழர்களுக்கென்ற அமைப்புகள் இருக்கிறது, இயக்கங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணில், தமிழக மண்ணில், குறிப்பாக தாயக தமிழகத்தில் இந்திய தேசியத்தை வலியுறுத்தி அதை தேசம் முழுமைக்குமான கட்சிகளாக பல கட்சிகள் இருக்கிறது. காங்கிரஸ், பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள். இப்போ இந்த தமிழ்நாட்டில், தமிழகத்தில், தமிழ் மாநிலத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று இருபெரும் கட்சிகள், அதை சார்ந்து பல்வேறு திராவிட கட்சிகள், இப்படி எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது. அதாவது திராவிட இனம், அதனுடைய முன்னேற்றம் என்ற வகையில். ஆனால் தமிழருக்கென்று ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் இந்த மண்ணில் இதுவரை இல்லை. இது எதற்காக தேவைப்படுகிறது என்றால், தமிழன் இன வரலாற்றில் ஒரு நீண்ட நெடிய காலமாக, ஏறக்குறைய அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக 60 ஆண்டுகளாக தமிழீழ மண்ணில், அதாவது தமிழர்களின் இன்னொரு தாயகமாக, தாய் நிலமாக இருந்த தமிழீழ மண்ணில் தமிழன் என்கிற ஒரு பெருமைமிக்க தேசிய இனம் தன் இன விடுதலைக்காக ஒரு வீரஞ்செறிந்த அறப்போரை நிகழ்த்தியது. 60 ஆண்டுகளில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் புரட்சி, பிறகு அது வீழ்ச்சியடையும் நிலையிலே ஆயுதம் ஏந்திய ஒரு வீரம் செறிந்த அறப்போர். இந்த நிலையிலே ஏறக்குறைய 60 ஆண்டுகளாக ஒரு இனம் தன் இனத்தின் விடுதலைக்காக தங்களின் தாய் நிலம், தன்னுடைய தாயகம் மாற்றானிடம், அண்டி பிழைக்க வந்த அந்நியன் சிங்களனிடம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தடுத்து போரிட்டு தற்காக்கிற நிலையிலே ஒரு வீரஞ்செறிந்த அறப்போர் அந்த மண்ணிலே நிகழ்ந்து வந்தது. அந்த போராட்டம் ஏறக்குறைய மே 18 முடிந்து விட்டது, வீழ்ச்சியடைந்தது என்று சிங்கள பேரினவாத அரசு அறிவித்தது. அதையே இந்திய பேரரசும் அறிவித்தது. சர்வதேச நாடுகள் எல்லாம், உலக வல்லாதிக்கங்கள் எல்லாம் அதே நிலைப்பாட்டில் தான் நின்றது. இந்த நிலையில் இறுதிக்கட்ட போர் நிலையில், போர் சூழலில் எம் மக்கள் கொத்து கொத்தாக குண்டு வீசி கொலை செய்யப்படுகிற அந்த நிலையிலே நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உடல் சிதறி, உடல் கருகி செத்து கொண்டிருந்த நிலையிலே மனிதநேயமிக்க இந்த உலகத்தார் யாராவது ஒருவர் தலையிட்டு, ஏதாவது ஒரு தேசம் தலையிட்டு, அல்லது நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிற இந்திய பெருந்தேசம் தலையிட்டு எம் இன எதிரிகள் சிங்களர்களுக்கு உதவுவதை நிறுத்தி அந்த போரை நிறுத்துவதற்கு வழி செய்யுங்கள் என்று இந்த மண்ணிலே எவ்வளவோ கிளர்ச்சிகள், போராட்டங்கள் நடந்தது. எதுவுமே பயனற்று போனது. அந்த நேரத்திலே ஏதாவது ஒரு அரசியல் இயக்கம் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி போரை நிறுத்தி விடாதா, ஏதாவது ஒரு அரசியல் தலைவர், யாராவது ஒருவர் ஒரு அறிக்கையை விட்டு அந்த போரை நிறுத்திவிட மாட்டாரா என்று ஏங்கி தவித்து நம்பி ஏமாந்து போன பிள்ளைகளில் நானும் ஒருவர். என்போன்று இந்த மண்ணிலே எண்ணற்ற தம்பிமார்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் உறங்கி கிடந்த தமிழினத்தை உசுப்புவதற்காக தன் உடம்பிலே நெருப்பை கொட்டி வெந்து செத்த நெருப்பு தமிழன் தம்பி முத்துக்குமார். அவரை தொடர்ந்து இந்த மண்ணிலே எண்ணற்ற தியாக மறவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள். அதே போல இதற்கு முன்பு மொழி காப்பதற்காக உயிர் நீத்த எண்ணற்ற மறவர்கள் இந்த மண்ணிலே உண்டு. அந்த வரிசையிலே தன் இனம் வீழ்கிறதே, அதை காப்பதற்கு வழி இல்லையா என்ற நிலையிலே சிதறி கிடந்த தமிழ் உறவுகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே உயிர் தியாகம் செய்த தம்பி முத்துக்குமார், அதற்கு முன்பாக அருமை தம்பி அப்துல் ரவூப், இந்த மாதிரி எண்ணற்ற தியாக மறவர்கள் இந்த மண்ணிலே உயிர் தியாகம் செய்தார்கள். இது எல்லாம் பயனற்று போனது. மொழி காக்க உயிர் நீத்த தியாக மறவர்களும் செத்தார்கள், இங்கே மொழியும் செத்தது. இனம் காக்க உயிர் நீத்த தமிழ் மறவர்களும் செத்தார்கள், என் இனமும் செத்தது. இப்படியான சூழலில் நாங்கள் உணர்ந்தது ஒன்றுதான். ஒரு தமிழ் தேசிய இனம் இந்த மண்ணில் தனக்கென்று ஒரு நாடு அடைகிற போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருந்த போது அந்த போருக்கு இணையான போராட்டத்தையும் புரட்சியும் செய்ய தவறியது தாயக தமிழகத்தில் இருந்த அரசியல் கட்சிகள். இந்த மண்ணில் ஒரு வீரம் செறிந்த அறப்போரை நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிற தமிழ் தேசிய இன தலைவர்
எங்கள் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அந்த மண்ணிலே தமிழீழ தேசிய இராணுவம் என்ற இராணுவத்தை கட்டி அந்த மண்ணிலே போராடி கொண்டிருந்த போது அந்த போராட்டத்திற்கு இணையாக இந்த மண்ணிலே அரசியல் செய்த ஒரே தலைமை மறைந்த பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு அரியணை ஏறிய இருவரும் கட்சிகளான திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளுமே இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அதாவது தமிழருக்கென்று நாடு அடைகிற போராட்டத்தை, தமிழன் என்கிற ஒரு தேசிய இனம் தனக்கென்று தேசம் அடைகிற போராட்டத்தை, உலக அரங்கிலே தமிழர்களுக்கென்று நாடு இல்லை, அதை அடையத்தான் இந்த மண்ணிலே போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்திய பெருந்தேசத்தில் தமிழர்களுக்கென்று 62 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் ஒரு அரசு இருந்தது என்பதை நீங்கள் உணர வேண்டும். தமிழனுக்கென்று நாடு அடைகிற போராட்டத்தை அகில உலகம் ஆதரிக்கவில்லை என்பதை தாண்டி தமிழர்களுக்கு இன்று இந்த அரசு ஆதரிக்கவில்லை, அங்கீகரிக்கவில்லை. மாறாக அந்த விடுதலையை எதிர்த்திட்டது. அதுதான் தமிழீழ விடுதலை போராட்டம் வீழ்ந்ததற்கு உண்மையான காரணம். அதை யாரும் மறுக்க முடியாது. காரணம், இருக்கிற அரசு தமிழர்களுக்கான அரசாக இல்லை, தமிழனுக்கான அரசாக அது இல்லை. அதுதான் உண்மை. எங்களுக்கு இருக்கிற இனி ஒரே வாய்ப்பு, இந்த அரசு தமிழனுக்கான அரசாக, தமிழனாலேயே ஆளப்படுகிற அரசாக மாறாதவரை எம் இனத்திற்கு விடுதலை இல்லை என்பதை உணர்ந்த பிறகுதான் இந்த ஒரு அரசியல் இயக்கத்தை தோற்றுவிக்க வேண்டிய அவசியத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். தமிழீழ விடுதலை என்பது மட்டுமல்ல, மொத்த உலகத்தெங்கும் பரவி இருக்கிற தமிழனுக்கான விடுதலை என்பதே இன்று சிக்கலாக இருக்கிறது. தாயக தமிழகத்தில் கச்சத்தீவு பறிபோனதிலிருந்து, காவிரி நதிநீர் உரிமையை இழந்ததிலிருந்து, முல்லை பெரியாறில் இருக்கிற நதிநீரை உரிமையை இழந்ததிலிருந்து, பாலாற்றின் குறுக்கே அணையை கட்டி ஆந்திரத்தில் தடுத்ததிலிருந்து, இன்று கேரளத்தில் இருக்கிறவர்கள் பாம்பாற்றின் குறுக்கே அணையை கட்டி தமிழருக்கான நதிநீரை தர மறுப்பதிலிருந்து, ஒக்கனைக்கல் கூட்டு குடிநீரை திட்டத்தை நிறைவேற்றுவதிலிருந்து, அத்தனை இடத்திலும் தமிழனுக்கான அத்தனை உரிமையும் பறிகொடுத்து விட்டோம் என்பதை எல்லாருக்கும் தெரிந்தது. இந்த மண்ணை, தாயக தமிழகத்தை 42 ஆண்டுகளாக திராவிட அரசியல் கட்சிகள், அதாவது திமுக அதிமுக, இந்த இருவரும் கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டு இருக்கிறது. இதில் சாதனை என்னவென்றால், ₹1 அரிசி போட்டால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு பிழைத்து உயிர் பிழைக்க முடியும் என்ற வறுமை நிலையில் வைத்ததுதான் இந்த தேசத்தில் இவர்கள் சாதித்த சாதனை. இதை இவ்வளவு பெரிய கொடிய வேதனையை சாதனை என்று பேசிக்கொண்டிருப்பதுதான் மிகவும் வேடிக்கையானது. இந்த மண்ணில் மொழி செத்தது, இனம் செத்தது, எது உரிமைகள் அத்தனையும் பறிபோனது, எது ஒன்றையுமே காக்க தவறியது இந்த திராவிட அரசியல் கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தான் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. எல்லோரும் சொல்வார்கள், கருணாநிதி நினைத்திருந்தாலும் போரை நிறுத்தியிருக்க முடியாது, இந்தியா நினைத்திருந்தாலும் போரை நிறுத்தியிருக்க முடியாது. இது போன்ற வார்த்தைகள் தமிழினத்திற்கு எதிரான துரோக வார்த்தைகள் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அப்படி என்றால் எதற்காக தமிழனுக்கென்று ஒரு அரசு? இன்றைக்கு அயர்லாந்து நாட்டிலே இலங்கையில் போர்க்குற்றம் நிகழ்ந்து இருக்கிறது, இலங்கை ஒரு இனப்படுகொலை செய்த நாடு என்று அறிவிக்கிறது. ஐநா அந்த கருத்தோட்டத்தில் வருகிறது, அமெரிக்கா அதே கருத்தோட்டத்தில் இருக்கிறது. உலக அரங்கில் ஆங்காங்கே இலங்கையில் இனப்படுகொலை நிகழ்ந்திருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள். ஆனால் அந்த நிலை அருகில் இருக்கிற இந்தியாவில் அந்த நிலைப்பாடு இருக்கிறதா? இல்லை. மனித உரிமை மீறல் என்ற வார்த்தையை வேண்டுமானால் பதிவு செய்து கொள்ளுங்கள், இனப்படுகொலை என்கிற வார்த்தையை உச்சரிக்கக்கூடாது என்று உத்தரவு போடுகிறது பாராளுமன்றத்தில். ஆனால் தமிழனுக்கென்று ஒரு அரசு இருக்கிறது, அந்த அரசு தமிழனுக்கென்று ஒரு சட்டசபை இருக்கிறது. புதிதாக இன்றைக்கு வானுயர ஒரு கட்டடம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கட்டடத்திலே தமிழனுக்கென்று இருக்கிற அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்ற முடியவில்லை. இலங்கையில் ஒரு நடந்தது, சிங்களன் என்ற இனம் தமிழன் என்ற இனத்தை அழித்திருக்கிறது, திட்டமிட்டு ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறது. தமிழர்கள் தாய் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது, திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்கள் நிகழ்த்தப்படுகிறது. எம்மனுடைய வரலாற்று பெருமைமிக்க மன்னனான பண்டாரவன்னியனின் சிலை அங்கே இடித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் அஹிம்சா மூர்த்தி அண்ணல் காந்தியவழியில் விடுதலைக்காக போராடி உயிர்நீத்த தியாகமரவன் அண்ணன் திலீவன் அவர்களுடைய நினைவு சின்னம் இன்று இடித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது. தமிழனுடைய இடங்களெல்லாம், அவன் நினைவிடங்கள் எல்லாம் இன்னைக்கு அழித்து நாசமாக்கப்படுகிறது. வரலாற்று சுவடே இல்லாமல் இன்னைக்கு தரிசாக்கப்படுகிறது. அங்கே தாயக விடுதலைக்காக களமாடி உயிர் நீத்து வீர விதைகளாக அந்த மண்ணிலே புதைந்த தியாக மறவர்கள் 35,000 பேருக்கான அந்த மாவீரர்களின் துயிலும் இல்லங்கள் இன்றைக்கு இடிச்சு நாசமாக்கப்படுகிறது. இது தரையோடு தரையாக நசுக்கி மூடப்படுகிறது. தமிழனுடைய இன்னைக்கு கிளிநொச்சி கிரானிகாவ என்று பெயர் மாறுகிறது, முல்லைத்தீவு முல்லைத்தூவ என்று மாறுகிறது. தாயக தமிழகத்தில் மயிலாடுதுறை மாயூரம் என்று மாறியது போல தமிழனுடைய பெயர், தமிழனுடைய நிலப்பரப்பு அத்தனையும் சிறுக சிறுக அழித்து மூடப்படுகிறது, நாசமாக்கப்படுகிறது.
இதையெல்லாம் எம் கண்முன்னே நாம் பார்க்க